வீடியோ பார்க்க எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட்டில் நான் சோலோ சிக்காவை கூட மோதுறேன்னு. இப்போ இதில் திடுக்கிடும் விஷயமா ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக ட்ரூ மேக்கின்டர் வந்து நின்றுருக்காரு. ரோமன் ரெயின்ஸை பழி வாங்கணும், ரோமன் ரெயின்ஸ்னு பிளட் லைனே பழி வாங்கணும்னு நிற்காரு. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்யல தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. எப்போ நம்ம மைக்கு தொலைஞ்சிட்டுப்பா, அதான் மொபைலில் இருக்கிற நார்மல் மைக்கில் பேசுகிறேன், வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைக் ஆர்டர் போட்டிருக்கேன், ஒரு வாரத்தில் வந்துடும் சரிங்களா. ஸோ நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து முந்தி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆள். அப்போவே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எல்லாம் பந்தாடினார். இப்போ அந்த மனுஷன் ஹீல்டன் ஆனதுக்கு அப்புறமா யாருமே கட்டுப்படுத்த முடியல. சிஎம் பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோளில் போட்டு துவம்சம் பண்ணார். ஸோ ஒரு உண்மையான வில்லன் எப்படி இருப்பானோ அப்படிப்பட்ட வில்லாதி வில்லன் ஆகிட்டார். ஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் பழி வாங்கணுமோ, யாரெல்லாம் சேட்டை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் துவம்சம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வகையில் நம்ம கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸை பற்றி பார்க்கணும். இது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் கூட ட்ரூ மேக்கின்டையர் 26 தடவை மோதிருக்காரு. ஒரு தடவையும் வெற்றி பெற்றது கிடையாது. இன்க்ளூட் ஒரு டேக் டீம் மேட்ச்சில் கூட ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தது கிடையாது. இப்படிப்பட்ட ஒஸ்தான சாதனை தான் வச்சுருக்காரு. இப்போது ரோமன் ரெயின்ஸை பழி வாங்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அடுத்ததாக வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. என்னப்பா சொல்கிறேன், சோலோ சிக்காவுக்கும் ரோமனுக்கும் தானே மேட்ச் போய்ட்டுருக்குது, இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி ட்ரூ மேக்கின்டையரே சொல்லிட்டாரு. ஆக்சுவலி ட்ரூ மேக்கின்டையர் வந்து அவருடைய ஃபைனல் ரிவெஞ்சிங், அதாவது யார்கிட்டலாம் தோற்று போய் நல்லவனாக இருந்து தோற்று போனாலும் இப்போது கெட்டவனாகி அவங்கள பழி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அந்த வகையில் அவருக்கு பிடிக்காத ஒரு டீம்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு சிஎம் பாங்கையும் பிடிக்காது. அவருக்கு பிடிக்காத சிஎம் பாங்கே பிளட் லைனுக்கு உதவி பண்ணது டோட்டலாக பிடிக்காது. பிடிக்காத விஷயங்கள் ஒத்து மொத்தமாக சேரும்போது அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ட்ரூ மேக்கின்டையர் மாறிட்டார். அந்த வகையில் இப்போ பிளட் லைனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக 4 பேர், ஒன்று ரோமனு, ஜே ஊசோ, ஜிம்மி ஊசோ, சாமி செயின், 4 பேரையும் பழி வாங்கணும்ல. அந்த வகையில் தான் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்த மண்டே நைட்டால் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி சிஎம் பாங்க் பேசிகிட்டு இருக்கும்போது செத் ரோலன்ஸ் குறுக்கால வந்திருப்பார். அப்போது செத் ரோலன்ஸ் பார்த்து எல்லாருமே நீங்கள் எல்லாரும் ஸ்மாக்டவுன் பக்கம் போங்க, ரோமன் பக்கம் போங்க, ரோமன் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ சாமி ஜெயினுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் கலவரம் ஏற்பட்டிருக்கும். அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மெயின் ஈவெண்ட்டாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஆனால் பேக் ஸ்டேஜில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அப்போ அடித்தது நமக்கு ட்ரூக்குன்னு தெரியாது, யாரோ ஒருத்தர் வந்து ஜே ஊசோவை அட்டாக் பண்ணிட்டா. சாமி ஜெயின் பிடிச்சிட்டாரு. யார் அட்டாக் பண்ணியிருப்பான்? செத் ரோலன்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருப்பான். அவனுக்கு தான் பிடிக்காது, நம்ம பிளட் லைனை பிடிக்காத ஒரு ஆள் செத் ரோலன்ஸு, அவன் தான் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் மெயின் ஈவெண்ட்டில் செத் ரோலன்ஸ் சொல்லிட்டாரு, நான் அட்டாக் பண்ணலப்பா, நான் உன் கூட தானே இருந்தேன், சிஎம் பங்கு தான் அட்டாக் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அதை டைவர்ஷன் பண்ண பார்த்தாரு. பட் ஆனால் அது முடியலை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து செத் ரோலன்ஸ் வந்து சாமி ஜெயினை வீழ்த்தி வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணது ட்ரூ மேக்கின்டையர் அப்படிங்கிறது. அப்போ கூட ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணது ட்ரூவாக இருக்காது. ஸோ இப்போ சாமி ஜெயின் அட்டாக் பண்ணது தான் ட்ரூ மேக்கின்டையர். ஏன்னா நீங்கள் மெயின் ஈவெண்ட்டில் ட்ரூ மேக்கின்டையர் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் ஆகிருப்பார், சாமி ஜெயினுக்கு கிளைமோர் போட்டு வின் பண்ணியிருப்பார். ஸோ அடுத்த வாரம் மண்டே நைட்டால் தான் ட்ரூ மேக்கின்டையர் சொல்கிறாரு, நான் வந்து நெக்ஸ்ட்டு பழி வாங்க போகிறது பிளட் லைன் மெம்பர்ஸை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது பிளட் லைன் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வந்து பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வகையில் எனக்கு வந்து மண்டேயில் 16 தையல் போட்டாங்க, அந்த தையல் ஒவ்வொன்றும் வந்து நான் ஒவ்வொரு ரிவெஞ்சிங் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் மனசுக்குள்ள நினச்சேன். அந்த வகையில் நான் இப்போ சிஎம் பாங்கு கூட மோதி முடிச்சுட்டேன். இப்போது அடுத்ததான் நான் யாருடைய கதையை முடிக்க போகிறேன்னா பிளட் லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தர் அப்படி சொல்லிட்டு 4 விரலை காட்டிட்டு ஒரு விரலை மடக்கிறாரு. அந்த விரலில் வந்து நான் வந்து சாமி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ஸோ சாமி ஜெயின் கூட இப்போ நடந்து முடிஞ்ச சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் மோதினார். அதில் ட்ரூ மேக்கின்டையர் சாமி ஜெயினை வீழ்த்தி விட்டார். சாமி ஜெயின் தோத்துட்டார், ட்ரூ மேக்கின்டையர் வந்து வெற்றி பெற்றுட்டார். ஸோ அந்த 3 விரலை 2 விரலாக மடக்கியிருப்பார். ஸோ அதாவது வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் அந்த 3 விரலை 2ஆக மடக்கியிருப்பார். இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், ட்ரூ மேக்கின்டையருக்கு 4 மொத்தம், 4ல் 1 காலி, 1 அடுத்தது தேர்ந்தெடுத்துட்டாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜே ஊசோ. ஜே ஊசோ ஆல்ரெடி முதல்ல அடித்தது ஜே ஊசோ தான், அவரும் வரல. பேக் ஸ்டேஜில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அடுத்ததையே நான் தேடி போகிறேன் பிளட் லைனில் அப்படின்னு. ஸோ அதுக்கான விடையும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் ட்ரூ மேக்கின்டையர் ஜிம்மி ஊசோவை அட்டாக் பண்ணியிருப்பார். நீங்கள் நல்லா கவனிங்க, பிளட் லைனில் இருக்கிறவங்கள மட்டுமே ட்ரூ மேக்கின்டையர் வந்து தாக்குறாரு. முதல்ல ஜே ஊசோவை தாக்குனாரா,
ரெண்டாவது சாமி செயின் தாக்கி அவர் கூட மேட்ச் போட்டு வின் பண்ணிட்டாரா. இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஊசாவையும் அட்டாக் பண்ணிட்டாரு. இப்போது அவருடைய அடுத்த குறிக்கோள் யார் பார்த்தீங்கன்னா ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்கு வரணும், அவரை நான் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல தான் முழுக்க டார்கெட்டாக இருக்கார். ரோமன் ரெயின்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜனவரி மாதம் நடக்க போகிற அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த ஸ்மாக்டவுனுக்கு தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியெல்லாம் அவர் அட்வைஸ் பண்ணலை. இந்த அடுத்த வர ஸ்மாக்டவுனுக்கு அவர் வர போகிறது இல்லை. மேபி இந்த வருஷத்தோட எண்டிங் ஸ்மாக்டவுனுக்கு வேணால் ரோமன் ரெயின்ஸ் வருவாரா வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில வாரங்கள் வரமாட்டார். அவர் மேபி ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் டெபியூட் ஷோவில் தான் மீண்டும் வரலாம். அவர் சோலோ சிக்காவை கூட மோதுறாரு. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா ராக் ரிட்டர்ன் ஆவார். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸுக்கு ட்ரைபிள் சீஃப் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவுக்கு தான் தேவை. ஏன்னா அவர் சோலோ சிக்காவை தன்னை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலை. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸே வின் பண்ணிட்டாருன்னா அவர் ட்ரைபிள் சீஃப் ஆயிடுவார், தன்னை ப்ரூவ் பண்ணிடுவார். ஒருவேளை ராக் அந்த மேட்ச்சில் இன்டிஃபை ஆனால் ஒருவேளை ராக் இந்த வருடம் ரசல்மேனியாவில் மேட்ச் விளையாடுவாரான்னு தெரில. மேபி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் செய்தி கிடச்சிருந்தது. ஆனால் ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸ் அந்த ப்ரீமியம் ஷோக்கு ராக்கு கண்டிப்பாக வருவார். அப்படி வரும் பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட ஒரு செக்மெண்ட் இருந்திருந்தால் இதன் மூலியமாக சோலோ சிக்காவை வெற்றி பெற்றால் ரோமனுக்கும் ராக்குக்குமான அந்த சிங்கிள் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னப்பா சோலோ சிக்காவை ரோமனே வீழ்த்திடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை சோலோ சிக்காவை வந்து ரோமன் ரெயின்ஸை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாருன்னா அதுக்கு காரணமாக இருக்க ஒருத்தர் கூட நெக்ஸ்ட் ஃபியூட் போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒன்று ராக்காக இருக்கலாம், ரெண்டு ட்ரூ மேக்கிண்டராக இருக்கலாம். ட்ரூ மேக்கிண்டர் இப்போ டேரக்ட்லி பிளட் லைன் கூட மோதலுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ அப்படி பார்த்தாலும் சோலோ சிக்காவை தானே ஒரு அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தோக்க வைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரி நண்பன் தானே. அப்போ சோலோ சிக்கா கூட ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபஸ்ட்டு ராலை மேபி ட்ரூ மேக்கிண்டர் ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணால் நான் அடித்து சொல்கிறேன் ரசல்மேனியா வரைக்கும் ட்ரூ மேக்கிண்டர் கூட தான் ஸ்டோரி போவார். மேபி உங்கள் WWE நினச்சிருக்கலாம் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் ராக் வராட்டா நம்ம சோலோ சிக்காவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரசல்மேனியாவில் மேட்ச் ஒர்த்து இல்லை, இதுக்கு பதிலாக ட்ரூக்கும் ரோமனுக்கும் வச்சா கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு கூட மேபி நினச்சிருக்கலாம். அதுக்காக இந்த ஃபியூடை கிளப்பியிருக்கலாம். இல்லாட்டா ரசல்மேனியாவுக்கு முன்னாடி இருக்கிற டைமை ஃபில்லப் பண்ணதுக்காக ட்ரூ மேக்கிண்டரை இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கலாம். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஆப்பு அப்படிங்கிறது சோலோ சிக்காவை முடியுமா இல்லை, இப்போ ட்ரூ மேக்கிண்டர் வழியாக தான் இருக்குது. பிளட் லைனில் இருக்கிற ஒவ்வொருத்தர் கதையாக முடிச்சுட்டேன். இப்போ ஜிம்மி ஊசோ கூட தான் ஃபீட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மி ஊசோவை ஒரு மேட்ச் விளையாடி வின் பண்ணிட்டாருன்னா அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டர் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் போவார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் ட்ரூவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்ப்போம். முந்தி இருந்த ட்ரூ மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இப்போ இந்த மனுஷன் வில்லனாக இருக்கார், எப்படி ரோமன் ரெயின்ஸ் எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் மேட்ச் நடக்கும்போது ஓடிசி வின் பண்ணுவாரா இல்லாட்டா சோலோ சிக்காவா வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.